8 ஆச்சு, இன்னும் எழுந்துக்கிறானா பாரு. ஸ்டெபன், ஸ்டெபன், எழுந்திருப்பா. ஸ்டெபன், மணி 8 ஆச்சு, எழுந்திருப்பா. தூங்க விடுமா, மணி 8 தானமா ஆகுது. 8 மணி ஆச்சுப்பா, எழுந்துரு. இந்தா டீ குடிச்சு எழுந்துரு. என்னம்மா கருப்பு காபி குத்துக்கிற? அதான்ப்பா இருக்குது, வீடு இருக்க கஷ்டத்துக்கு அதான்ப்பா குடிக்க முடியும், குடிப்பா. நாமானி சக்கரை என்னம்மா? காசு வரட்டும்ப்பா, அதான் சரியா போட்டு தரேன், குடிப்பா. நாமானி சரிம்மா. இட்லியா சுத்திக்கியா? சுத்தம்ப்பா, ஒன்றும் வியாபாரமே அவளுங்க கொரோனான்றதால யாரும் வரக்கூட மாட்டுறாங்க. சரி, என் ஃப்ரெண்டு வராங்க, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏய், அதான் சொல்லியிருந்தேங்க அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு வரேன்னு, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க. நல்லா உட்காருங்க. இருக்குண்ணா. உட்காருங்கடா, பரவாயில்ல, சின்ன வீடுடா, பரவாயில்ல, உட்காருங்கடா. சரி, எப்படி இருக்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. துணி வச்சிட்டியா? நீங்க எப்படி இனிமேல் தானே எடுக்கணும். நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க, உட்காருங்க. பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்திருக்கிறாங்க, இந்நேரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுத்துட்டீங்களா? நாங்கள் போன வாரம் தான் எடுத்தோம். எங்கள் அம்மா 3000 ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுத்தாங்க. பரவாயில்ல, போனா போட்டு. எப்போ நீ எடுத்துட்டேடா? இல்லடா, நாளைக்கு தானே போய் எடுக்கலான்னு இருக்கேன். சரி, எங்களா கூட வரியா? இல்லடா, பரவாயில்லடா, நான் நாளைக்கு அம்மா கூட போயிட்டு கால் பண்ணுறியா அப்போ? சரி. நம்ம கிளம்பலாமா? டைம் ஆச்சு. சரி, வரட்டுமாடா? இருடா. போதும் போதும். வரட்டுமா? சரிடா, சரி போடு. என்னப்பா? பசங்களா துணி எடுத்தாங்க, எங்க அம்மா துணி. இல்லைப்பா, இந்த வருஷம் வேணாம்ப்பா, அடுத்த வருஷம் கொண்டாடலாம்ப்பா. நம்ம ஒரே கஷ்டமா இருக்குப்பா வீட்டில். சரிங்கம்மா. ஐயோ, அவன் பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துணி எடுத்தாங்கன்னு கஷ்டப்படுறானே, நம்மளால துணி கூட எடுக்க முடியல. இசப்பா, ஏதாவது ஒரு வழி செய்யுங்க சாமி. வாங்க சார், வாங்க சார். உங்கள் பிரின்சிபல் வந்து சார் வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படிமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உட்காருங்க சார். சைடாக வந்தேன்ப்பா, அப்படியே உன்னை பார்த்துட்டு போயிட்டு வரலாம் நிமிஷம்ப்பா. ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜில் நடந்த இன்டர் காலேஜ் காம்படிஷனில் நீ வந்து முதல் பரிசு பெற்றுக்கிறப்பா. ஓ, அப்படியா சார்? இந்தாப்பா உனக்கான காசை நீங்கள் வாங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா. இல்லைம்மா, நீங்களே வாங்கிக்கோங்க. இருங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம காலேஜ் சார்பாக உங்களுக்காக வெகுமதியா இந்த வந்து சேலைகளை வந்து உங்களுக்கு பரிசாக கொடுக்குறோம்மா. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, நன்றிங்க சார். கொரோனா காலத்தில் நல்லா பாதுகாப்பாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கம்மா. வரட்டீங்களா? நன்றிங்க சார். இதாப்பா, சரிங்க. இசப்பா, நாங்கள் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் உங்ககிட்ட கேட்ட உடனே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்துரு. நன்றி சுவாமி. யார் மூலியமாவது எங்களை கைவிடாமல் எல்லா நேரத்துலையும் இந்த கொரோனா காலத்தில் கூட எங்களை வழிநடத்தி வருகிறே. இசப்பா, நன்றி இசப்பா. ஆமாங்க, தேவனுடைய அன்பும் நம்ம விட்டு பிரிக்க முடியாத ஒன்று தான். அதை தான் ரோமர் 8:38, 39 நம்மளுக்கு சொல்லுகிறது என்னென்னா, அவருடைய அன்பு நம்மை விட்டு பிரிக்காத ஒரு அன்பாக காணப்படுகிறது என்பதை வலியுறுத்தவே இந்த நாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி.